எங்களது குருநாதர் திரு சின்னராஜ ஐயா மற்றும் திருமதி காந்திமதி அம்மையார் அவர்களின் சிஆர் சேனலின் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எங்கள் சேனல் சார்பாக. இன்றைய தலைப்பு சவால்கள் மிகுந்த சமுதாயம். இதை பத்தின தலைப்புலதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுல சவால்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உயிரினங்கள் அனைத்தையுமே நான் சொல்லுவேன், எல்லாருக்குமே எல்லாமே சவால் தான். ஒவ்வொரு உயிரினங்கள் கூட நம்ம மனித இனம் மட்டும் இல்லை, நம்மளும் ஒரு ஒரு உயிரினம் ஓரறிவு ஈரறிவில இருந்து தான் இப்போ இன்றைக்கு நம்ம மனித இனத்தை உயர்நிலையில் வந்து அடைந்து இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். எல்லாருமே அந்த சவால்களை கடந்துதான் வந்திருக்கிறோம். அதுல முக்கியமா இப்ப சமீபத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். அதாவது விளையாட்டு செய்தியை பற்றி தான். ஒரு பெண்ணு சீதல் தேவி அப்படின்ற பொண்ணு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து 17 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து அம்பு எய்தல்ல அதுல வந்து வெண்கல பதக்கம் வென்றதுக்கு பாரா ஒலிம்பிக் போட்டி அப்படின்றது. ஒலிம்பிக் போட்டி யூஸ்வலா எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. அதுல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு போட்டி வைப்பாங்க, அது பாரா ஒலிம்பிக் போட்டி. அதுல அந்த பொண்ணு வந்து வெண்கல பதக்கம் வென்றதுக்கு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போட்டியோ அம்பு எய்தல் போட்டி, ஆனா அந்த பொண்ணுக்கு 2 கை கிடையாது. இதுதான் அதோட மிக சிறந்த ஒரு விஷயம். அதுல எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா தான் இருக்கும் இந்த விஷயம். இத நியூஸ் பேப்பர்ல இதுல பார்த்துருந்தீங்கன்னா, படிச்சிருந்தீங்கன்னா அதை தெரிஞ்சிருக்கலாம். அந்த பொண்ணு வந்து பிறவியிலேயே வந்து அவங்களுக்கு அந்த கை அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்து வளரல, அவ்வளவுதான். அது ஒரு நிலை, அந்த மாதிரியான ஒரு குறைபாட்டுடன் பிறந்த குழந்தை தான். ஆனா பள்ளி பருவம் இப்ப 17 வயசு தான், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சொன்ன அந்த பொண்ணை பத்தி, அந்த விளையாட்டை பத்தி அந்த பொண்ணு சொன்ன விஷயம்தான் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த பொண்ணு சொன்னாங்க, இந்த விளையாட்டை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, இந்த விளையாட்டு தான் என்னை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த பொண்ணு. அது ஒண்ணு. இன்னொன்னு, வெற்றிக்கான வழிகள் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் சொன்னுச்சு அந்த பொண்ணு. எல்லாருமே நினப்பு, எண்ணங்கள் அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் ஓடிட்டு தான் இருக்கும். எல்லாரும் எதை பத்தியாவது சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். சிந்தனை என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம், ஓடக்கூடிய விஷயம் தான். ஆனா நம்ம செயல்ல இறங்கணும், அதுதான் வந்து வெற்றிக்கான முதல் வழி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னுச்சு. இப்போ நினைக்கலாம், நினைப்பு எல்லாருக்கும் இருக்கும், நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பு எல்லாருக்குமே வரும். ஆனா அதை வந்து செயல் வடிவத்துல நம்ம என்னைக்கு அன்றன்றைக்கு செயல் வடிவத்துல நம்ம இறங்குறோமோ அன்னைக்கு வெற்றி என்பது நம்மளுக்கு எளிதாகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சவாலா இருந்திருக்கும். அம்பு எய்தல் போட்டி, அதுதான் சிறப்பு. போட்டியே அம்பு எய்தல்னா அதுக்கு கை நம்மெல்லாம் அப்படித்தானே நினைச்சிருப்போம். சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடிய, இப்ப நம்ம ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்னாலும் நம்மளுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும், அப்படிதான் யோசிப்போம். அந்த பொண்ணு கை இல்லாம அது அம்பு எய்து அதுல மெடல் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவிலேயே வந்து முதல் இளம் வயது பெண் அந்த அந்த ஒரு தகுதியும் அந்த பொண்ணு பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி சவால் எல்லாம் நினைக்கிறப்ப நம்மெல்லாம், நான் அந்த இதை நியூஸை படிச்சப்ப நம்மளாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அதுக்கு முன்னாடியே நம்மளாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சவால்கள்லாம் இருக்கிறப்ப நம்ம எல்லாம் எல்லா வகையிலையும் சிறப்பாக தான் இருக்கிறோம். எந்த குறைபாடும் இல்லாம இருக்கிற நாமெல்லாம் எந்த வழியில போயிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளே ஒரு தடவை யோசிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்ப இன்றைய தலைப்பை பார்க்கலாம். சவால்கள் நிறைந்த சமுதாயத்துல இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிறது வந்து 2 விதம் கொடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து வேலை தேடுதல், இன்னொன்னு வரன் தேடுதல். ஏன் அப்படின்னா, குழந்தை பருவத்தில இருந்தே வந்து குழந்தைங்க பள்ளி பருவம் முடிக்கிற வர அவங்க வந்து பெற்றோர்களின் பாதுகாப்பிலோ மற்றவர்களின் உந்துதல் சக்தியிலோ வந்து எப்படியோ அவங்க ஓரளவுக்கு தேடி வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து அவங்க தனிப்பட்ட முறையில முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல வந்திருப்பாங்க. அப்போ அவங்களால தன்னாலையும் முடிவெடுக்கிறதுக்கும் தயங்குவாங்க சில பேர், முடியவும் முடியாது. பெரியவங்க சொல்றத கேட்கறதுக்கும் அவங்களால முடியாது. ஏன்னா அந்த பருவம் அந்த மாதிரி. அவங்களுக்கு அந்த இதுவும் இருக்காது. ஸோ அந்த தடுமாறி நிற்கக்கூடிய அந்த 2 பருவத்தை பத்தி தான் இன்றைய தலைப்புல பேச இருக்கிறோம். அதுல வேலை தேடுதல்
அத பத்தி பேசணும்னா அந்த பசங்க படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடுறது இல்ல. கேம்பஸ் இன்டர்வியூலன்றது சில பேருக்கு தான் கிடைக்குது. பல பேர் வந்து அவங்களா ரொம்ப முயற்சி பண்ணி தேடிதான் போகணும். அதுக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளேயே அவங்க வாங்குற பெயர்களும் சரி, அவங்க சந்திக்கிற மற்றவர்களின் விமர்சனங்களும் சரி, அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுன்றது கொஞ்சம் கடினமானதுதான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா சோறு போட்டு அவங்கள வச்சிருந்தா கூட பாக்குறவங்களா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னப்பா இன்னும் வேலை கிடைக்கலையா, அதுக்கு போடலையா, இதுக்கு பண்ணலையான்னு நிறைய ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்கள் தான் நிறைய இருப்பாங்க. அதையெல்லாம் கடந்துதான் அவங்களும் வந்து அதுல வரணும். அப்படியே அவங்க வந்து வேலை தேடி அஹ் முதல்ல படிச்சதுக்கான வேலையை தேடுவாங்க. அதுவும் கிடைக்கலையா, அடுத்தது புடிச்ச வேலையாவது பார்க்கலான்னு போவாங்க. அதுவும் கிடைக்கலைன்னா கிடைச்ச வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற பசங்க ஏதோ ஒரு வேலை கிடைச்சு போனா கூட, என்னப்பா நீ இந்த படிப்பை படிச்சுட்டு போய் இந்த வேலையை பாக்குற அப்படின்னு அந்த விமர்சனமும் வைப்பாங்க பாக்குறவங்க. ஓ, இதெல்லாம் அவங்களுக்கு சவால்களா தான் இருக்கும். அது அது ஒரு பக்கம்னா அடுத்தது கல்யாணம். அது முடிச்ச வேலை வந்த கையோட அடுத்தது கேள்வி எல்லாம் எழதானே செய்யும். அடுத்தது என்னப்பா கல்யாணம் பண்ணலையாம்பாங்க. அதுல வரன் தேடுதல் அதுக்கு மேல இருக்கு. இந்த காலத்துல பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறத விட பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கு. ஸோ இந்த இத பத்தியெல்லாம் வந்து இப்போ வரக்கூடியவர்கள் பேச இருக்கிறாங்க. பரமேஸ்வரன் சார், முருகன் சார், சண்முகராணி மேம், பாக்கியலட்சுமி மேம், சந்தியா மேம், வெங்கட் சார் அப்படின்னு நிறைய பேர் ஏற்கனவே பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ முதல்ல இவங்க பாக்கியலட்சுமி மேம கூப்பிடுறேன். இருக்காங்களா? ஏன்னா அவங்க இப்பதான் சமீபத்துல கல்யாணம் பண்ணாங்க அவங்க பையனுக்கு. அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பரமேஸ்வரன் சார் நான் வந்துட்டேன் இல்லைன்னு சொல்றாங்க. பாக்கியலட்சுமி டீச்சர் வந்திருக்கீங்களா? பாக்கியலட்சுமி மேம் இருக்கீங்களா? ஓகே, வாங்க. அவங்க கல்யாணம் பண்ணது வந்து வரதட்சணையே வாங்காம கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சிறப்பு அம்சம் அவங்க அதையே சொன்னாங்க. ஸோ அவங்களும் ஒரு ஆசிரியர் தான், ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்கள பத்தி இப்ப அவங்களே சொல்ல வருவாங்க. அவங்க மேம் வணக்கம் மேம். பாக்கியலட்சுமி மேம் வாங்க. வணக்கம் மேம். நான் திண்டுக்கல் மாவட்டம் கொஞ்சம் உங்க ஃபேஸ் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. கரண்ட் இல்லாம போயிடுச்சு. ஓகே, கரெக்டா பல்லவி? ஓகே, பேசுங்க மேம், பேசுங்க. திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றியத்துல அத்திமரத்து வலசு நடுநிலைப்பள்ளியில இடைநிலை ஆசிரியரா நான் பணிபுரிகிறேன். இந்த வரன் தேடுதல்ல நான் நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கிறேன். முதல்ல என் பையனுக்கு வரன் தேடுனேன். 3 வருஷமா தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு சரி சொல்லிட்டா, நம்மளும் வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு கொடுத்தா, கடைசி நேரத்துல அந்த பொண்ணு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்போம் பாருங்க. அப்ப இந்த காலத்துல பெண்களுமே வந்து ஆண்கள் வந்து சரியா இருக்கிறாங்க, பெண்கள் வந்து நிறைய ஆம்பளை பசங்களை ஏமாத்துறாங்க. என்னுடைய அனுபவம். முதல்ல வந்து மன பொருத்தம் இருக்கிறதா, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமா என தெரிந்து வரன் தேட வேண்டும். சாதி மதம் பார்க்க கூடாது. அவர்கள் பிடித்த வாழ்க்கையை வாழ விடுங்க. வேண்டாம் என்று கூறி தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது. வரதட்சணை முக்கியத்துவம் கொடுத்து உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில இருந்து பெண்ணாகிய நாம் இந்த மரம் போல் எழுந்து வர வேண்டும். வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை. உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. எத்தனை காலங்கள் கொத்தடிமைகளாக வாழப் போகிறோம்? இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வேண்டுமென்றால் பெண்களுக்கு காதல் கணவனாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் சுய மரியாதையை கொடுக்கும். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை தரும். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும். தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றிதான். வரதட்சணை வேண்டாம் என்று எவன் ஒருவன் வரம் தேடுகிறானோ, பெண்ணே அவனை நீ தேர்ந்தெடு. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் உங்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ. இப்ப உங்கள் வாலிபர்கள் வரன் கேட்கிறார்கள். பெற்றோர்கள் இதற்கு முக்கிய காரணம். ஆண் பெண் இருவருமே அழைத்து உங்கள் மனதிற்கு பிடித்திருக்கிறதா, கட்டாயப்படுத்துகிறார்களா என பெற்றவர்கள் கேட்பதில்லை. அப்படி கேட்டிருந்தால் இருவரது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். பெற்றோர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வரனை தேடுவதால் தான் சில திருமணங்கள் பாதியிலேயே நின்று விடுகிறது. மனப்பந்தலேயே பெண் ஓடி விடுகிறாள். ஆண் ஓடி விடுகிறான் அல்லது பெண் ஓடி விடுகிறாள். இருவருக்குமே மன உளைச்சல் பெற்றோர்களுக்கே.
எனக்கு தெரிஞ்ச என்னோட தெருவுல நடந்த உண்மை சம்பவத்த சொல்றேங்க. நெறைய சொத்து இருக்குது, நெறைய பணம் இருக்குது. ரொம்ப முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சு முடிச்சுட்டாங்க. ஒரே மாசத்துல பிள்ளை டைவர்ஸ் வந்துருச்சு. அந்த பிள்ளையோட மனசு அவங்க பெத்தவங்க புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு தேவை பணம், அவர் அரசியல் செல்வாக்கு, வசதி இருக்குது. அத மட்டுமே அவங்க பார்த்தாங்க. 120 பவுன் நகை போட்டாங்கங்க. பெருமைக்கு சொல்லல. பேர் சொல்ல விரும்பல. அந்த பொண்ணு இப்ப வாளாவட்டியா வந்து வீட்ல இருக்கா. ஒரு தப்பு வந்து பேரண்ட்ஸ்ல மீறி. அந்த பிள்ளையுடைய மனசுக்கு, விருப்பத்துக்கு அவளுக்கு என்ன நடந்துச்சு? அவ மனசுல என்ன இருக்குன்னு அவங்க யாருமே கேட்கல. அதனால அந்த பொண்ணு வந்து வாளாவட்டியா வீட்ல இருக்கிறா. திரும்ப ஒரு மனம் முடிக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் வருது. திருமணம் ஆகாத ஒருத்தர் நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம ஏத்துக்குவானா? கடைசியில நமக்குள்ள மன உளைச்சல் வருமா? நம்ம வாழ்க்கை திரும்பவும் வீணாக போயிருமான்னு அவ எண்ணிக்கிட்டு கல்யாணமே பண்ணாமயே இருக்கிறா. இது ஒரு பக்கம். அப்புறம் ஒரு சட்டம் ஆணும், பெண்ணும் ஒருவருக்கொருவர் பிடித்திருந்தா, கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு ஒரு சட்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு மேடம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி அத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு சட்டம் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா திருமணம் எதற்கு? நம்ம ஃபாரின் கல்ச்சர் படியே வாழ்ந்துக்கலாமே! நம்முடைய பண்பாடும், கலாச்சாரமும் சீர்குலைந்து கொண்டே போயிருக்கிறது. இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும். ஒரு ஆணும், பெண்ணும் தகுதியுள்ளவராக இருக்கிறார்களா? இந்த பெண் அந்த குழந்தையை பெற்றெடுக்க தகுதியுள்ளவளா இருக்கிறாளா? அந்த ஆணுக்கு ஆண்மைத்தனம் இருக்கிறதா? அப்படின்ற டெஸ்ட்ட முதல்ல எடுக்கணும். எடுத்து அப்புறமா நம்ம திருமணத்துக்குள்ள போனோம்னா, எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். என்னுடைய இது வந்து நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஒரு ஆணும், பெண்ணும் பியூரா இருக்கிறாங்களான்னு டெஸ்ட் எடுத்தா, இத விட இன்னும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சமுதாயத்துல எந்த தவறுமே நடக்காதுன்னு எனக்கு தோணுது. என் பெண்ணுக்கு நான் என் பெண்ணையும், என் பையனையும் நான் அப்படிதான் வளர்த்தேன். அந்த மாரி டெஸ்ட் எடுத்து தான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தேன். என் மருமகன் என்ட்ட சொன்ன வார்த்தை, "அத்தை, உங்க பொண்ண பத்திரமா என்ட்ட குடுத்துருக்கீங்க. நான் ஒரு ஆணே இல்லாம பெண்ணா தனியா வாழ்ந்தேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கல. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியல. நான் ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தேன். அதுவும் எனக்கு வாழ விருப்பம் இல்லாம போயிருச்சு. சமுதாயத்துல நான் தள்ளப்பட்டு, நானா படிச்சு, சுயமா உழைச்சு, சம்பாரிச்சு வேலைக்கு வந்து என்னுடைய 2 பிள்ளைகளையும் வளர்த்தேன். அந்த பிள்ளைக்கு நல்ல விதத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன். பையனையும் இன்ஜினியர் ஆக்கிட்டேன். அவனுக்கு இப்ப கல்யாணத்த பண்ணி வச்சுட்டேன். அந்த பொண்ணுக்கு நான் என்ன கேட்டேன்னா, வரதட்சணையே வேண்டாம். 2 தாய்மாமன்கள் உட்கார்ந்து பேசுறாங்க இல்லையா? அப்ப எவ்வளவு சீர் குடுப்பீங்க? எவ்வளவு நகை குடுப்பீங்கன்னு தான் கேட்கிறாங்க. அந்த 2 பெண்களையும் அழைத்து, ஆணையும் பெண்ணையும் அழைத்து, "இது உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு?" யாருமே கேட்கறது இல்ல. அத கேட்கணும். அத கேட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும். நான் சொன்னேன், "வரதட்சணைய பத்தி எதுவுமே பேச வேண்டாம். அத நாங்க பேசிக் கொள்கிறோம்." நான் சொன்ன வார்த்தை. தாய்மாமன்கள் தட்ட மாத்திக்கங்க. ஆனா வரதட்சணைய பத்தி எதுவுமே பேச வேண்டாம். நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்த சிறப்பா முடிச்சிருக்கிறேன். என் பையன்லாம் அடிக்கடி என்ட்ட சொல்லுவானுங்க. நான் பெருமைக்காக சொல்றேன். இந்த வரதட்சணை இவ்வளவு குடுன்னு சொல்லி கேட்குறது அசிங்கம்மான்னு சொல்லுவான். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். எல்லா பசங்களும் அப்படி இருக்கணும். பெற்றவங்க சொல்றத கேட்கவே கூடாது. அவன் சம்பாதிக்கிறான். அந்த பெண்ணை வாழக்கூடிய தகுதி இருக்குது. அப்படி இருந்தா தான் அவன் கல்யாணம் பண்ணணும். அந்த பெண்ணுகிட்ட 100 பவுன் நகை, வரதட்சணை எல்லாம் வாங்கி, அவ குடுக்கறத வச்சு இவன் வாழ்றதுக்கு இவன் ஒரு ஆண்மகனுக்கு உள்ள தகுதியே இல்லைன்னு தானே அர்த்தம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு பெண்ண வந்து இப்ப நான் ஒரு பெண்ண என் மருமகள நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அவள நான் படிக்க வைப்பேன். இப்ப பிஏ தான் படிச்சுட்டு இருக்கிறா. எம்ஏ படிக்க வைப்பேன், பிஎட் படிக்க வைப்பேன், எம்ஏ எல்லாத்தையும் படிக்க வச்சு அவள காலேஜ்ல ஒரு புரொஃபசர் ஆக்கணுங்கிறது என்னுடைய லட்சியம். அப்படி ஒவ்வொரு பெற்றோர்களுமே தன்னுடைய மருமகளை மருமகளாக பார்க்க கூடாது. மகளாக பார்க்க வேண்டும். அவளை படிக்க வச்சு ஒவ்வொருத்தரும் செய்யும்போது இந்த காலகட்டத்துல சமுதாயத்துல ஒவ்வொரு மக்கள் என்ன செய்யணும்? திருந்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். வரதட்சணை வாங்குவதும் தவறு, கொடுப்பதும் தவறு என்ற சட்டங்கள் கொண்டு வந்தா மிகவும் சிறப்பாக இருக்கும்ங்கிறது என்னுடைய நோக்கம். அதனால எல்லா வரதட்சணையும் வாங்கவில்லை அப்படின்னு கல்லூரியில புரொஃபஸரா படிக்க வச்ச என் மருமகளைப் போல எல்லா பெற்றோர்களும் வரதட்சணையே வாங்கக்கூடாது. வரன் தேடும் போதே வரதட்சணை வாங்க மாட்டோம் என்ற வரனை தேடுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். இல்லாம எந்த தகுதியுமே இல்லாம எந்த டெஸ்ட்டுமே எடுக்காம 100 பவுன் நகை 200 பவுன் நகையை வாங்கிட்டு இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த அத்தனை பவுன் நகையும் கொண்டு இவங்க என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டல்ல தான் போய் செலவு பண்ணணும். இதானுங்க நடக்கும். அந்த தகுதியை முதல் தேர்ந்தெடுக்கணும். அப்பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வரக்கூடிய சமுதாயங்கள்ல வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா மிகவும் சிறப்பா இருக்கும் என்பது என்னுடைய நோக்கம். இதை பேச வாய்ப்பளித்து கொடுத்த என் கீதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. வணக்கம் ரொம்ப நன்றிங்க மேம். சிறப்பா பேசுனீங்க. நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அடுத்ததா இவங்க பரமேஸ்வரன் சார்.
வணக்கம் மேடம். வாங்க பேசுங்க. நீங்க எந்த தலைப்புல பேச போறீங்க? வேலை தேடுதலா? வேலை தேடுதல், வரம் தேடுதல் வரம். ரெண்டையும் கலந்து பேசு. ஓகே கலந்து பேசு. பேசு. ஓகே பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிஆர் தமிழ் சேனல் ஜூம் மீட்டிங்க்கு வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது இரவு நேர வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சவால்கள் நிறைந்த சமுதாயம், வேலை தேடுதலில், வரம் தேடுதலில். அருமையான தலைப்பு. இது ஒரு பட்டிமன்ற தலைப்பா கொண்டு போயிருக்கலாம். இத ஒரு விவாதமா மேடம் கொண்டு வந்ததுக்கு முதல் வாழ்த்து. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொண்டி நடுங்க தொடை நடுங்க எனையென்ற அன்னைக்கும் தமிழ் சேனல் சிஆர் தமிழ் சேனலுக்கும் எனது சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு பெருந்தகை அழகான ஒரு குரலில் சொல்கிறார், தெய்வத்தாலாகாதெனும் முயற்சி தன் மெய்வெடுத்த கூலி தரும். அதே மாதிரி ரஜினி ஒரு பாட்டுல சொல்லுவார் பாருங்க, வாழ்க்கையை 8 8ஆ பிரிச்சுக்க, நீ எந்த 8ல இருக்கேன்னு நினைச்சுக்க. அதுல பள்ளி பருவத்தையும் கொடுக்கிறாரு, இளமை காலத்தையும் கொடுக்கிறாரு, வேலை தேடும் வயதையும் கொடுக்கிறாரு, சொத்து சேர்க்கிறது எப்போங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஜாதக ரீதியா ஆய்வு பண்ணையில ஒரு மனிதனுக்கு தொழில் பாவகம் அப்படிங்கிறது 6ஆம் இடம், கர்ம பாவகம் என்பது 10ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு பணம் காத்து பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு பூர்வீக பாக்கிய சிறப்பு இருக்கணும். அதே மாதிரி ஒரு தொழில் அவனுக்கு சிறப்பு அமையணும்னா அவனுக்கு 5ஆம் இடம் முன்னோர்கள் செஞ்ச தவப்பயன் நல்லா இருக்கும். இது 2 இருந்தத அவனுக்கு கர்மபாவகம் சிறப்பு அமையும். அதே மாதிரி கர்மா காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுக்கு 9 10 குடையவனா இருக்கான். அதே சனி பகவான் காலபுருஷனுக்கு 7 சுக்கிரன் வீட்டுலதான் அந்த சனி பகவான் உச்சம் வாங்குறான். அப்ப 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானத்தையும் குறிக்குது. ஒரு கணவன், ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடையணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம், ஒரு நல்ல நிலை, ஒரு குடும்பத்துல ஒரு கால் கட்டு கல்யாணம் முடிஞ்சாத்தாண்டா உனக்குன்னு ஒரு பொறுப்பு வரும் அப்படின்னு அம்மாக்கள்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில சவால்கள், போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை எங்கேயுமே இல்லை. கண்ணதாசன் கூட ஒரு பாட்டுல இதை சொல்லிட்டாரு, சூறை காற்று மோதினார் தோணி ஓட்டம் தாங்குமோ, வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு காண்பதோ கனவு, நாளை உலகை யார் காணுவார், காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார், ஆசையே அலை மேலே நாமெல்லாம் அதன் மேலே. இதுல என்ன சிறப்பை கண்டுபிடிச்சேன்னு நீங்க கேட்கலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதன் வரக்கூடிய துன்பங்கள் தான் அவனுக்கு வரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கண்ணதாசன் குறிப்பிடுகிற வாழ்க்கையை தணிக்கை செய்த ஒரு கவிஞர் கண்ணதாசன் தான். இன்பம் என்பது செலவுங்கிறாரு, துன்பம் என்பது வரவுங்கிறது. ஒருத்தருக்கு பட்டறிவு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு மெய்யறிவு அவனுக்கு இருக்கு. வெறும் ஏற்றாலும் ஏற்று சுரக்காய் கதிக்கு உதவாதும்பாங்க. வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுன்னா வாழ்க்கையில போராடி நீந்தி கரை சேர முடியுங்கிறத இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் சார் பரமேஸ்வரன் சார், நீங்க ஸ்டில் ஆயிருக்கிறீங்க, பாஸ் ஆயிருக்கு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இல்லைன்னா ஆடியோ மட்டும் கூட பேசுங்க. என்ன செய்தி இப்போ ஓகே, இப்ப பேசுங்க. சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா?
இல்ல ஸ்டில் பாஸ் ஆயிடுச்சு. இப்ப பேசுங்க, இப்ப கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. மந்தைகள்லாம் அப்படி இருந்து இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து விளையாண்டு ஒரு சந்தோஷம் கூடி உறவாடி சொந்த பந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படிங்கிற உறவு இருந்துச்சு. இன்னைக்கு என்னைக்கு டிவி வந்துச்சோ ஒளியும் போட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை போய் பஞ்சாயத்து டிவியில உட்காந்து பார்த்த காலமெல்லாம் போய் ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்கள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்கிடுச்சு. அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் ரோடு இல்ல, பாதை இல்ல, சாலை இல்ல, வசதி இல்ல. அந்த காலத்தை கடந்து ஒரு வாகன வசதி இல்லாம எல்லாம் இருந்திருக்காங்க. சைக்கிள் இருந்தா அது ஒரு பெரிய வண்டி வாகனமும் நினைச்சிருக்காங்க. அப்புறம் ஒத்தையடி பாதை, மண் பாதை, ஓடிய ரோடு, அப்புறம் கைவேஸ் வந்துச்சு, என்எச் 7 வந்துச்சு, இப்போ 4 வந்துச்சு, இப்ப 8 வழி சாலை வந்துச்சு, ட்ரெயின், விமானம் அப்படின்னு போய் இப்ப ராக்கெட் அளவுக்கு போயிட்டு எந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு உறவுகள்ல வளர்ச்சி. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு சாமி கும்பிட்டாங்கன்னா அந்த கழுதையை போட்டுட்டு மாமனை கூப்பிட்டு, அண்ணனை கூப்பிட்டு, சித்தப்பனை கூப்பிட்டு, மாமனை கூப்பிட்டு எங்க அப்பா வந்து அந்த சாமி கும்பிடுறதுக்குள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாதான் சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு காக்கா சோறு எடுக்கலையோ சரி சாப்பாடு போடு நான் கிளம்பல அதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்குதுன்னு பாக்குறது எடுக்கலன்னு பாக்குறதுங்க. அன்னைக்கெல்லாம் காக்கா எடுக்கலன்னா அந்த பங்காளிகள்லாம் ஒண்ணு கூடி போய் ஒரு சுத்தாரி வச்சு என்ன காரணத்துக்காக எடுக்கல அப்படி பார்த்த காலம்லாம் உண்டு. இப்ப எடுக்கலையா சர்ச்சை பேரு அது படிச்சு எல்லா வீட்லயும் திருட்டு வந்திருக்கு, நம்ம லேட்டா வச்சிருக்கோம், சாப்பாடு போடு சாப்பிட்டு அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். ஒரு குழந்தைகள் வடக்கை நேர் வழியில சரியான பாதையில சரியான டிராக்ல போறவங்க சட்டம் புரண்டதா தவிர்க்கிறது இல்லை. சரியான பாதைய சரியான எண்ணெயை கொடுத்தாங்க. விதி பயன், கால சூழ்நிலை, நேரங்காலம், சூழ்நிலை அவர்களை மாற்றுவதன் காரணமாக இந்த கால ஓட்டத்துக்கு தகுந்தாமல் தன்னை மாற்றிக்கொள்ள இயலாத காரணத்தினால் ஒரு சில தடம் மாறி போறதுனால சவால்களை சந்திக்க முடியாமல் ஒரு நல்ல எல்லையை தொட முடியாமல் பாதியிலேயே நின்ன வரலாறுகள் பல உண்டு. சமீபத்துல கூட ஒரு பேப்பர்ல பார்த்தேன், சேலத்துல இருந்து ஒரு குடும்பம் இளாங்குடி பக்கத்துல ஒரு ஆதீனமோ ஏதோ ஒரு சன்னிதானத்துக்கு முன்னாடி 55 வயசு அவருக்கு, அந்த அம்மாவுக்கு 45 வயசு, அந்த பையனுக்கு வெறும் 28 அவங்க மாமியா 5 பேரும் ஆறுக்குள்ளேயே விஷத்தை அறிஞ்சிட்டு தன்னுடைய இத எழுதி வச்சாங்க. என்னுடைய இறப்புக்கு யாரும் காரணம் இல்ல, இந்த சமஸ்தானம் எங்களை அடக்கம் செய்யும், வேற யாரும் எங்களுக்கு இந்த அடக்கம் செய்வோம் உதவி செய்வோம், யாரும் வர வேண்டாம். என்ன காரணத்தினால அவங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னா கடன் தொல்லை. ஆக்சுவலா அவங்க ஒரு ரிச் ஃபேமிலியா கார்ல இருந்து இறந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு டார்ச்சர் இருந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? சரியான திட்டமிடல் இல்லை. அதனால எவ்வளவு லோடு கெப்பாசிட்டி நம்மளுக்கு என்ன, அந்த கெப்பாசிட்டிக்கு எந்த வேலையை நம்ம செய்ய முடியும், திட்டமிடல் இல்லை. அதே அவங்களுக்கு வரக்கூடிய நிதி பயனை அறிஞ்சு ஒரு ஆலோசனை சொல்ற அளவுக்கு கேட்டுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு விவரம் புரியும். அப்ப இது வந்து கர்மா, அவங்களுக்கு இப்பதான் நடக்கணும், இந்த மாதிரிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு பிரி இருந்தா அதை மாற்ற முடியாது. அதுதான் ஜோதிடர்கள் ஆகிய நாம எல்லாம் என்ன செய்யணும்னா, யாராவது வர்றாங்கன்னா அடுத்த திசை உனக்கு இப்படி வரப்போகுதுப்பா, கொஞ்சம் மாற்றி செஞ்சுக்க, அகலக்கால் வைக்காத அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அனுப்புறோம். இந்த இது இல்லாம ஒரு 55 வயசுல என்ன கோடிக்கிறது அடனா இருக்கு, இதெல்லாம் மீண்டுவோம் நம்ம கட்டிடுவோங்கிற நம்பிக்கை வந்து இல்லாம நம்ம கால சூழ்நிலையை அவங்களால போராட முடியல, சவால்களை சந்திக்க முடியல, தொல்லைகளை ஏற்க முடியல. இதுக்கு காரணம் சரியான திட்டமிடல் இல்லை என்பதே பதிவு. அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்கையில வெறும் அறிவை மட்டும் அந்த குழந்தைகளுக்கு தொழிலையும் ஒரு சிவராமணியோட ஒரு பாட்டு, அவருக்கு உதவாத பிள்ளை அரும்பதிக்கு
உதவாத அன்னம், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், சரித்திரம் அறியாத பெண்டி, கோபத்தை அடக்காத வேந்தன், குருமணி கொல்லா சீடர், பாவத்தை தீர்த்தவன். பாவத்தை எல்லாம் தீர்த்தம் போல பயனில்லை எழுந்தா இருக்கிறார். வாழ்க்கையில குழந்தைகளை வளர்க்கறது மட்டும் இல்ல, படிக்க வைக்கிறது முக்கியம் இல்ல, அவனுக்கு எந்த வழியை காட்டணும். தன்னுடைய சுய முயற்சியால ஒருத்த கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஒரு போஸ்டிங் போயிடுறான், ஒரு பொண்ணு ஒரு நல்ல லெவலுக்கு, அது ஓகே. மற்றவங்க பேரண்ட்ஸும் அந்த ஆசிரியரும் எல்லாத்தோட முயற்சி இருக்கு. இப்ப திருமணத்தை பத்தி சொன்னாங்க, வரதட்சணை பத்தி சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையில பாராட்ட வேண்டியது நல்ல விஷயம். அதாவது நல்ல குடும்பத்துக்கு எங்க அண்ணாச்சி கூட ஒரு தடவை எத்தனை பவுன் போடுறீங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏன்னா உங்களுக்கு எத்தனை பவுன் தான் போட்டாங்க? 10 பவுன். எத்தனை வருஷம் போட்டாங்க? 1977. அந்த 77 இருந்து அந்த 10 பவுனை என்ன செஞ்ச? வீட்டுல ஒரு அடுக்குலயோ ஒரு மூளையிலயோ ஒரு பொட்டியிலயோ மூடி வச்சுக்கிட்டே பாதுகாத்து இருந்திருப்பாரு. அது ஏதாவது கொஞ்ச நாள் எடுத்து சாப்பிட்டியா, இல்ல அதுல இருந்து நீ வளர்ந்தியா? நல்ல மனசுடைய அன்பான பாசமான ஒரு துணை இருந்தாவே போதுமே. நான் மேரேஜ் பண்ணையில கூட என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னாக்க, என்னுடைய வருமானத்துக்குள்ள அந்த பொண்ணு நடந்து பழகிக்கணும்னு சொன்னேன். எனக்கு பொன்னகை வேண்டாம், புன்னகை இருந்தால் போதுமே. அப்படிதான் நாங்க மேரேஜ் பண்ணோம். இன்னைக்கு நல்லபடியா வளர்ந்து நல்லா இருக்கோம். இப்ப இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் போனாங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் பாருங்க, படிக்கிற இடத்துல பாருங்க, சமுதாயத்துல பாருங்க, பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை வளர்த்தாங்க, நாளைக்கு நம்ம என்ன நிலைக்கு ஆக போறோம், நம்ம நாட்களையும் நேரத்தையும் எப்படி கழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அது மாதிரி போஸ்ட் மக்கள் முடிய வெட்டிக்கிறேன். அது பேண்ட் சட்டையை பார்த்தா நம்மளுக்கே என்னென்ன இது இழுக்க சட்டை போட்டு திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. பொண்ணு அப்படித்தான் இருக்கு, ஆணு அப்படித்தான் இருக்கு. இந்த கவிதை கூட ஒரு இது பாருங்க, நீரில் நீ குளிக்க பிறகாகி தீ குளிப்பே, புதிரத்தில் உன்னை காப்பேன், விழி மூடும் போதும் உன்னை பிரியாமல் நான் இருப்பேன், கனவுக்கு காவல் இருப்பேன், நான் என்றால் நானே இல்லை, நீ தானே நானே ஆனேன், நீ எழுதால் நான் துடிப்பேன். இப்படி மனச பறி கொடுத்து வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தொட முடியாம நடுவழியில ரோட்லையும் காட்டுலையும் தன்னுடைய குழந்தை குட்டியை அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டு பெற்ற குழந்தைய தாயே கொள்ற நிலையம், தாயே தூக்கி எறியக்கூடிய நிலையம், தாய் தந்தை என்ற உறவு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிகமான நிலைக்கு போவதற்கும், பக்குவப்படாத வாழ்க்கையும் திட்டமிடாத சேர்க்கையும் மனித வாழ்க்கையில் அவர்களை முழுமையான அந்த பிறவி பெருங்கடலை நீந்தா இறைவனடி சேராதார் என்ற நிலைக்கு ஆளாக்குது. காதல் என்பதெல்லாம் 100% சற்று, மீதி 99% தோல்வியில தான் முடியுது. உறவு இன்னைக்கு இல்ல, ஆனா உறவு என்பது அவசியம் தேவை என்பதை வலியுறுத்தி இந்த கால சூழ்நிலையில் போராட்டத்தில் நிறைய சொல்லலாம், பேசிட்டு இருக்கலாம். ஆனா பேசினா எனக்கு பேச தெரிகிற மாதிரி ஆயிரும். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சார். உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட கருத்தை இங்க பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. சண்முகராணி மேம் வாங்க பேசுங்க. நீங்க மைக் எடுத்துட்டு பேசு. மைக் மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடம்.
வணக்கம் வணக்கம் மேம், சொல்லுங்க. ஆமா மேடம், எங்க ஊர்ல மழை, அதனால கரண்ட் இல்ல, அதனால பயந்துராதீங்க என்ன பார்த்து. இல்ல இல்ல, நல்ல வெளிச்சமா தானே இருக்கு, சொல்லுங்க. ஓகே, இது எமர்ஜென்சி லைட்டு. ஓகே ஓகே, பேசுங்க, நல்லா இருக்கு. அதான் சார் சொன்ன மாதிரி இந்த தலைப்பை பட்டிமன்றமாவே வச்சிருக்கலாம் மேம். விவாதம் பயங்கரமா தொடரும். இது நம்ம இப்படி இது இந்த தலைப்பவே அவ்வளவு நல்ல தலைப்பா இருக்கு. ரெண்டுமே சிரமமான விஷயம்தான். ரெண்டுமே ஈடே இல்ல. என்ன சொல்றது, தராசு வச்சு மெஷர் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலா தான் வரும். மேடம் சொன்ன மாதிரி வரன் தேடுறதுல எல்லாம் படாத பாடு பட்டு, ஆனா இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருக்கும் போது வரும்போதேவும் மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு, பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி கேட்டு வரும்போது வேலைதான் மேடம், வேலை தேடுறதுதான் மேடம் ரொம்ப கஷ்டம். இவரு டிப்ளமோ தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட போயிரும். 12th தானா அப்படின்னு போயிரும். அதனால பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதுக்காகவே நிறைய படிச்சு, அது ஒரு அரசாங்க வேலையோ இல்ல தனியார் வேலையாவிலே இருக்கணும்ன்றதுக்காக பாடுபடணும் மேடம். அவ்வளவு கஷ்டப்படணும். படிச்ச படிப்புக்கு இன்ன வரைக்கும் யாருக்கும் ஒரு 70% வேலை கிடைக்கல. அப்ப இன்னும் தேடி 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 போய்க்கிட்டே தான் இருக்கிறோம் மேடம். இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லாத மாதிரியே இருக்கு. அதனால வேலை தேடுறதுல இருக்கிற கஷ்டம் சொல்லி மாளாது. வர்ற வர்ற சந்ததிகளுக்கு இது போல கஷ்டங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம அனைவரும் சேர்ந்து பிரேயர் பண்ணிக்கலாம். ஆனா அது போல வரன் தேடுறதுலயும் கொஞ்சம் சிரமம் தான் மேம். ஒவ்வொன்னும் நடுவுல என்ன சொல்றது, மேட்ரிமணி ஆகட்டும், நடுவுல அவங்க இருக்காங்கள தரகர்கள், அவங்க மூலமாகட்டும் அவஸ்தைப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாம் கூட சிலர் அம்மா ஃபர்ஸ்ட் பேசின அம்மா மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வரக்குள்ள அவங்க பிராணன் போறதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பார்த்துட்டு வர்றது கொஞ்சம் சிரமம். கொஞ்சம்ல நிறையவே பாக்குறோம். அதெல்லாம் பயமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதேவும் நம்ம பிள்ளைங்களுக்காக, அக்கா பசங்க இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் பிரார்த்தனையாவே இருக்குது. அதனால நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்காக படிப்பு விஷயமாகட்டும், வேலை விஷயமாகட்டும் சொல்லி 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 எனக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது இல்ல மேம். சமுதாயத்துல 2 பாயிண்ட்டுமே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. தண்ணியில இருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் காசு போட்டு வாங்குற சுச்சுவேஷன் ஆன பின்னாடி இந்த 2 விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பட்ட கஷ்டத்தை விட அம்மா அப்பா எவ்வளவோ பட்டிருப்பாங்க, அத்தை மாமா எல்லாம் எவ்வளவோ பட்டிருப்பாங்க. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட், குழந்தைங்களுக்கு அந்த 2 விஷயத்தையும் சொல்லி 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 வளர்க்கணும் மேடம். இது ரொம்பவே நான் ப்ரிப்பேர் ஆகல. என்ன ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் பேசினேன். ஏதேனும் தவறுகள் இருந்தால் அனைவரும் மன்னிக்கவும். வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி மேடம். மிக்க மிக்க நன்றி மேம், சண்முகராணி மேம், வந்து பேசியதற்கு ரொம்ப நன்றி. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வரன் தேடுதல்ல இன்னைக்கு மேட்ரிமணி இந்த இதெல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா கல்லர் சங்கம், தேவர் சங்கம், நாடார் சங்கம், இப்படி நிறைய சங்கங்கள், அதாவது வரன் தேடுறதுக்கு இந்த சங்கங்கள் எல்லாம் இருக்குது நிறைய. நீங்க பார்க்க போனீங்க, அதுல எல்லாம் பதிவு செஞ்சுதான் வரன் தேடுறாங்க, மாப்பிள்ளையோ பொண்ணும் தேடுறாங்க. இந்த சங்கம் அப்படின்றதுல ஒரு ஒத்துமை இருக்கு. நம்ம அந்த காலத்துலயும் சங்கம் வச்சிருந்தாங்க, சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. இந்த காலத்துல சங்கம் வச்சு ஜாதி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அததான் இப்ப வித்தியாசம். சங்கம் தான், அப்பயும் சங்கம் தான் இருந்துச்சு, இப்பயும் சங்கம் தான் இருக்கு. ஆனா அப்போ தமிழ் வளர்ந்தது, இப்ப ஜாதி வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு வித்தியாசம் தான். ஓகே, ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததா முருகன் சார், நீங்க பேசுறீங்களா? கேமரா தம்பி, வணக்கம், வந்ததுக்கு நன்றி. நீங்க கடைசியா பேசுறேன்னு இருக்கிறீங்க, கடைசியா பேசுங்க. முருகன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிஆர்எஸ் ப்ரோடிஜிஎல் தளத்தின் நாயகன் ஐயா குருநாதர் அவர்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட சொந்தங்களுக்கும், தமிழ் சொந்தங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். வரன் தேடுதல் அப்படின்ற டாபிக்கை நான் கேட்டிருந்தேன். இப்போ வரன் தேடணும்னு பார்க்கும்போது பல விதங்களில் திருமணங்கள் நடந்தன. அந்த திருமணம்லாம் எப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் நடந்ததுன்னு முதல்ல ஒரு சின்ன குறிப்பு. காந்தர்வ விவாகம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நம்மெல்லாம் அகநானூறு படிச்சிருப்போம்.
அந்த அகநானூரை படிக்கும்போது இந்த காந்தர்வ விவாகத்தை பத்தியும் ஆண்மகன் பெண்மகளை பத்தியும், அதாவது தலைமகளை பத்தியும் பலவிதமான பாடல்களோட அப்படியே தேன் சொட்ட சொட்ட அந்த பாடல்கள் எல்லாம் நாம படிச்சிருப்போம். அதெல்லாம் எடுத்தோம்னா இப்ப நமக்கு நேரம் போதாது. அந்த அளவில் அன்போடு பாசத்தோடு கண்ணியத்தோடு பழகினாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. எல்லோரும் திறந்த மனதோட ஒருவருக்குள் ஒருவர் பேசிக்கினாங்க. ஒரு ஊர் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொன்னா அந்த கிராமத்துல ஒவ்வொரு தெருவுல இருக்கிறவங்களை பத்தியும் அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சகல விஷயத்தையும் பரிமாறிக்குவாங்க, பேசிக்குவாங்க, சொல்லிக்குவாங்க. இப்ப நாம அது மாதிரிலாம் இருக்கிறோமா பாருங்க, யோசிச்சு பாருங்க. கிடையாது. நம்ம பசங்க கூட அது மாதிரி பழகிக்கிறது கிடையாது. இப்ப குறைந்தது ஒரு 15 ஆண்டு காலமா செல்போனே லைஃப் ஆகி போச்சு. வெளியில வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயே ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இது ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். தலைமுறைகளையும் சமுதாயங்களையும் சமூகங்களையும் இது ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, அதனுடைய நன்மையை நாம அனுபவிக்கணும், பயன்படுத்திக்கணும், அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் நமது உறவுகள் நமது குடும்பங்கள் இதையும் பலப்படுத்திக்கணும். இதெல்லாம் இதுல பலப்படுத்த முடியாது போகுது. அப்படி அந்த பிள்ளைகள் பழகும் போது ஒருத்தருக்குள் ஒருத்தர் அன்பு ஏற்பட்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் சில பேர் கல்யாணம் பண்ணின்னு இருப்பாங்க. பெற்றோர்கள் எதிர்த்தாலும் பரவாயில்லைன்னு சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இது பேர் காந்தர்வ விவாகம். இந்த காலத்துல இதான் லவ் மேரேஜ்ன்னு சொல்றோம் நாம. அவங்க ஒரு சாரார். கர்ப்ப நிச்சயம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது உறவினர்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொந்தக்கார். அதுல ஒருத்தருக்கு முதல்ல பையன் பிறந்திருக்கும். அடுத்தவர் முறையா இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தது பொண்ணு பிறந்ததுன்னா என் பையனுக்கு தான் அப்படின்னு இந்த பையன் பிறந்த பிறகு அவங்களுக்கு கர்ப்ப நிச்சயமாகி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே முடிவு பண்ணி வச்சிருவாங்க பெற்றோர்கள். அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அந்த பசங்களை நீ அவனை தான் கட்டிக்கணும், அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆண் பையன்கிட்டையும் பெண் பிள்ளைங்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அதுங்களுக்கு சின்ன வயசுலயே பாசம் ஆயிடும். அதை அப்படியே திருமணம் செய்து வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கர்ப்ப நிச்சயம்னு சொல்லுவாங்க. குரு தெய்வ விவாகம்னு ஒரு விஷயம் இருக்குது. குருஸ்தானத்தில் உள்ளவர்கள் ஒரு பெரியவங்க கிட்ட போய் நம்ம பிள்ளைங்களை இட்டுன்னு போறோம், இல்ல ஒரு சோதிடர்கிட்ட போறோம். அந்த மாதிரி போகும்போது அவங்க வாக்குல இந்த ஆண் பெண் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிடுங்க, 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க குருஸ்தானத்துல இருந்து. அதுக்கு குரு நிச்சயம்னு பேரு. சகுன நிமித்தம் அப்படின்றது சோதிடர்கிட்ட போகும்போது ஆண் வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க, பெண் வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா உட்காந்துன்னு இருப்பாங்க. பார்த்து முடிச்சதும் அந்த இவங்க அடுத்தவங்க ஜாதகத்தை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அந்த சோதிடர் என்ன பண்ணுவாரு, உங்க ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகம் இப்ப வெளியில போனாங்களே அவங்க கிட்ட இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சோதிடரே கூப்பிட்டு வச்சு 2 பேரையும் உட்கார வச்சு பேசி அந்த நேரத்துல முடிவு பண்ணி சகுன நிமித்தம் அப்படின்னு அத சொல்லுவாங்க. சுயம்வரம்னு ஒண்ணு இருந்ததுங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். மகாபாரதம் ராமாயணம் அந்த காலத்து அரசர்கள் ராணியம் இளவரசிய மாலையோட வர சொல்லி சுயம்பர மண்டபத்துல யாரை பிடிக்குதோ அவனுக்கு கல்யாணம் பண்றது, போட்டி பந்தயம் வச்சு கல்யாணம் பண்றது, இப்படி எல்லாம் சுயம்பர விவாகம்னு ஒண்ணு இருந்தது. அசுர விவாகம்னு ஒரு விஷயங்க. உறவினர்களாக கூட இருப்பாங்க. பொண்ணுக்கு பையனை பிடிக்காது. அந்த பையன் என்ன பண்ணுவான், உறவா இருக்கும், சொத்து சுகங்கள் அந்த பெரியவர்களுடைய நட்பு இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த பையனை பொண்ணை இட்டுன்னு போயிடுவான். தூக்கத்திலேயே தூக்கின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணிடுவான்.
வேற வழி இல்லை, நம்ம அத்தை பையன் தானே, நம்ம மாமன் பையன் தானேன்ட்டு அந்த பொண்ணும் அவனுடைய விருப்பத்துக்கு இணங்கி கல்யாணம் பண்ணிக்கின்னு அவங்க குடும்பம் பண்ணுவாங்க. இது ஒரு முரட்டுத்தனமான காதல்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி செய்து கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயம். இப்படியெல்லாம் இத்தனை வகையான திருமண வகைகள் இருக்குது. இது இல்லாத இன்னும் சில வகைகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்ப மேக்சிமம் நடக்கக்கூடியது நிச்சய விவாகம், அரேஞ்சு மேரேஜ். இந்த அரேஞ்சு மேரேஜ் பண்ணும்போதுதான், செய்யும் போதுதான் நமக்கு பல பிரச்சனைகள். இந்த அரேஞ்சு மேரேஜ்னு நாம வரும்போது பல விஷயங்களை நாம பொதுவா பார்க்க வேண்டியது இருக்குது. சோதிடர்கள்ட்ட போயிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்கறதுக்கு முன்னாலேயே பல வகையான விஷயங்களை நாம பார்க்கணும். இன பொருத்தம், மத பொருத்தம், 2 பேர் இனமும் ஒன்னா இருக்குதா, மதங்கள் ஒன்னா இருக்குதா, இதெல்லாம் அரேஞ்சு மேரேஜுக்கு தான். காந்தர்வ விவாகத்துக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்க மனம் ஒத்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசி முடிவு பண்ணி பிரியக்கூடாதுன்னு முடிவு செய்த பிறகு திருமணம் ஆகுது. அது எந்த மதமா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் அவர்களுக்குள் ஒத்து போகக்கூடிய தன்மை வந்த பிறகு அது சரியாகாது. கடந்த மாதத்துல குறிப்பா சொல்றேன் நானு, என்னுடைய அனுபவத்தில் கடந்த மாதத்தில் ஒரு பையனுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பையனுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது. ஒரு ஜோடியில பையன் எனக்கு ரிலேட்டிவ், ஒரு ஜோடியில பொண்ணு எனக்கு ரிலேட்டிவ். 2 பேரும் ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே எங்கிட்ட காமிக்கிறாங்க. 2 பேருக்குமே விருப்ப திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்க விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிடுங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தோ மாற்று சிந்தனையோ தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்ற வார்த்தையை அந்த பெற்றோர்கள் கிட்ட சொன்னேன். இல்லையாப்பா உறவுல இல்லப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதெல்லாம் எதையும் பார்க்காதீங்க, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் நல்லபடியா குடும்பம் பண்ணுவாங்க, காலங்கள் மாறி போச்சு, அவங்க விருப்பத்துக்கு எதிராக நிற்காதீங்க, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னோம். 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. 2 ஜோடிக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. பிரமாதமா கல்யாணம் பண்ணாங்க. அது ஒரு வகையான விஷயம். அது மதத்தை ஜாதிய எல்லாத்தையும் ஏத்துக்குன்னு செய்யக்கூடிய விஷயம். சில இடத்துங்கள்ல இதை ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு வீட்டுல பையன் வீட்டுல ஏத்துக்கினா கூட உறவினர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த உறவுங்க தனியா வச்சிடுவாங்க, இல்லைன்னா நல்லது கெட்டதுல இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த உறவுகளிலிருந்து பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடும். இல்லையா கிராமத்துங்கள்ல கூட இல்ல அந்த குறிப்பிட்ட இடத்துங்கள்ல கூட அவங்களை சேர்க்காத சூழ்நிலையில் ஆயிடும். அது ஒரு பிரச்சனையெல்லாம் கொடுத்துரும். இந்த மாதிரிலாம் ஆவாத லெவலுக்கு இருக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டி வருது. கோத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த கோத்திர விஷயத்திலேயே பல கோத்திரம் இருக்குதுங்க. அந்த கோத்திரத்தை பார்த்து சகோதர கோத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் சில சமுதாயத்துங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஊர் பொருத்தம், ஒரு ஊர்லயும் ஒரு விதமான நல்லது கெட்டது விசேஷங்கள்ல ஒரு முறையில ஒரு சம்பிரதாயங்கள் செய்யறாங்க. அந்த சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஊர் பொருத்தத்தை பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது இவங்க எங்க குடும்பம் பண்றாங்க, அவங்க எங்க குடும்பம் செய்யறாங்க, இவங்க எங்க வேலை செய்யறாங்க, அவங்க எங்க வேலை செய்யறாங்க, இவங்க 2 பேரும் வேலைக்கு போறதுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி சரியான இடமா இருக்குமா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இவங்களை குடும்பம் வைக்க முடியுமா, இதெல்லாத்தையும் கலந்து யோசிக்கிறதுக்கு அந்த ஊரை பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்பெல்லாம் எல்லாரும் படிச்சுட்டாங்க, நல்லபடியா படிச்சு ஆண் பிள்ளைங்களும் சரி பெண் பிள்ளைங்களும் சரி நல்லபடியா வேலை செய்யறாங்க, ஏர்னிங் மெம்பர்ஸா இருக்கிறாங்க, வாழ்க்கை தரத்தையும் சகலத்தையும் உயர்த்திக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தொல்லையில்லாத அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான மாதிரி அந்த ஊர் பொருத்தம் வருதா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போக வர முடியுமா, இவங்க அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக வர முடியுமா, பெற்றோர்களை பார்க்க முடியுமா, ஒரு உதவி ஒத்தாசைனா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் செய்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்றதுக்கு இந்த ஊர் பொருத்தத்தெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து இந்த உடல் பொருத்தத்தை பார்க்கணும். உடல் பொருத்தத்தை பார்க்கும்போது நல்ல ஆஜானுபாகுவான உருவம், அவனுக்கு போயிட்டு எந்த மாதிரி பொண்ணை பார்க்கணும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்மகளை பார்க்கணும்.
இல்ல பெண்மகள் ஆஜானுபாகுவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஜானுபாகுவான ஒரு மணமகனை தேடணும். அந்த உருவ ஒற்றுமை, உயரம் இதெல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது பல நிலைகளில் பல விதங்களில் திருமணங்களில் இல்வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயம். இதை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அறிவு பொருத்தம், கல்வி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், 2 பேரும் ஈக்குவலா படிச்சிருக்கிறாங்களா? இதெல்லாம் இப்ப இந்த நவநாகரிக உலகத்துல விட்டு கொடுக்கிற தன்மை அந்த காலத்துல நிறைய இருந்தது. இப்ப எங்க காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு பொருத்தமே பார்த்தது இல்லை. கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாம் ஓடி போச்சுங்க. ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், இப்படி எல்லாம் கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்பெல்லாம் அது மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. அதுக்கு இந்த அறிவு பொருத்தத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. படிச்சிருக்கிறாங்களா, ஈக்குவலா படிச்சிருக்கிறாங்களா, இல்ல பொண்ணை விட பையன் கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கிறானா, அதிகமா சம்பாதிக்கிறானா, 2 பேரும் ஈக்குவலா இருப்பாங்களா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அட்ஜஸ்டபிளா போகுமா வாழ்க்கை அப்படின்றதுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரி இந்த அறிவு பொருத்தத்தினாலையும் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்னாலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி விவாகரத்துன்னு போய் நிற்கக்கூடிய இடத்துல சம்பளம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாத்தையும் வச்சுதான் இந்த ஈகோ பிரச்சனை, விட்டு கொடுக்காத தன்மையினாலதான் அவங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைலாம் வருது. இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. வயசு பொருத்தத்தை பார்க்கணும். வயசு பொருத்தம் பார்க்கும்போது இப்ப இந்த காலகட்டத்துல இந்த நவநாகரிக உலகத்துல பெண்கள் கூட சில வயசு, 1 வயசு 2 வயசு அதிகமா இருக்கிறாங்க. அத பையனும் ஒத்துக்கணும், பொண்ணும் ஒத்துக்கணும். படிச்சிருப்பாங்க, இல்ல சொந்தத்துல இருப்பாங்க, இல்ல ஒரே கல்லூரியில படிச்சு அவங்க விரும்பப்பட்டிருக்கலாம். இப்படி பல விதங்களில் அந்த வயது பொருத்தம் பெண்ணை விட ஆண் சற்று ஒரு 4 வயசு 5 வயசு அதிகமா இருக்கிறாருன்னா ஒரு சரியான வயதுன்னு சொல்லுவாங்க. 5 ஆண்டு கால இடைவெளின்றத ஒரு சரியான வயது இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 8 வயசு 10 வயசெல்லாம் பெண்ணை விட ஆண்மகன் வயது அதிகமா இருக்கக்கூடாதுன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பலவிதமான விஷயங்கள் அதுல இருக்குது. மருத்துவ ரீதியாகவும், உடல்நல ரீதியாகவும், மனநல ரீதியாகவும் இருக்கக்கூடிய காரணங்களால அந்த வயசு பொருத்தத்தை பார்க்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு அடுத்தது உறவு பொருத்தம். அவங்க உறவுக்காரெல்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, இவங்க உறவுலாம் எப்படி இருக்குது, கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க, தனி குடும்பமா இருக்கிறாங்களா, அந்த உறவுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத இருக்கிறாங்களா? ஏன்னா அப்படி பிரச்சனை இல்லாத ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சந்தோஷமா இருந்தாங்கன்னா தான் அந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். குடும்பங்கள் வளர்றதுக்கும், குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதுக்கும் ஒரு உதவியா இருக்கும்னு ஒரு குடும்பம் ஒரு மாதிரி இருக்கும். தனி குடுத்தனமா இருந்து பழகிட்டவங்களுக்கு தனி குடுத்தனம் தான் இருக்கணும். அந்த மாதிரி குடுத்தனத்தில் இருக்கிறவங்க தான் தேடி கண்டுபிடிச்சு நாம இணைக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா கூட்டு குடும்பம் தான் வேணும்னு தேடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. அதனால இந்த உறவு பொருத்தத்தெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். அழகு பொருத்தம், பியூட்டி, இதை பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த அழகை பத்தி பார்த்து இந்த காலத்துல பல பெண்களுடைய திருமணங்கள் தள்ளி போகுது, பல ஆண்கள் திருமணங்கள் தள்ளி போகுது. இந்த விஷயத்துல ஒருத்தரோட ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினே சரி பண்ணாதான் அந்த அழகு பொருத்தத்தினுடைய விஷயங்கள் சரியாகக்கூடிய தன்மையில இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்டேட்டஸ், வசதி வாய்ப்புகள். இவங்க வசதி வாய்ப்புன்னா, அவங்க வசதி வாய்ப்பு இருக்குன்னா, சொந்த வீடு இருக்குதா, கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, 2 வீலர் இருக்குதா, இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்துல வந்துடுது. அதனால அந்த ஸ்டேட்டஸையும் ஒரு விதத்துல பார்க்க வேண்டியதா இருக்குது. இவ்வளவும் பார்த்து சரியான பிறகு அந்த திருமண தம்பதிகள் ஆணையும் பெண்ணையும் பேச வச்சு அவங்க 2 பேரும் கருத்து ஒருமித்து இருக்கிறாங்களான்னு அந்த முடிவு பண்ணக்கூடிய நாட்களுக்கு முன்னால ஒரு நாள் அவர்களுடைய முடிவுக்கு விட்டு அவங்கள மனமாற ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசிட்டு அவங்க முடிவுக்கு வரணும். வந்து அவங்க வரும்போது சந்தோஷமான முகத்தோட 2 பேரும் வந்தாங்கன்னா அந்த திருமணம் நல்லா இருக்கும். முகம் கொஞ்சம் சுவங்கி வந்ததுன்னா இவர்களுடைய வசதிக்காகவோ, பெற்றோர்களுடைய நன்மைக்காகவோ, பெற்றோர்களுடைய ஆசைக்காகவோ அந்த திருமணத்தை நாம செய்யக்கூடாது. செய்தா அது அவ்வளவு சிறப்பா இருக்காது. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது.
ஒரு குடும்பத்துல ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால ஒரு பையனுடைய தாயார் தவறிட்டாங்க. அந்த பையனுடைய தாயாருக்கு அண்ணன், அந்த பையனுடைய தாய் மாமன் பொண்ணு வச்சிருக்கிறார். அந்த பொண்ணு அந்த பையனை விட 1 வயசு பெருசா இருக்குது. இந்த பையனும் பொண்ணும் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிரசு வச்சு. ஆரோகணம் அவரோகணம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆயுள் பலம், குடும்பஸ்தானம், இப்படி பல விதத்துல நாம அதை ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பல சோதரர்கள் கிட்ட அதை எடுத்துன்னு போய் அந்த பெண்ணினுடைய தகப்பனார் காமிச்சாரு. எந்த சோதிடருமே அந்த கல்யாணத்துக்கு ஆதரவு கொடுக்கல, வேணாம் பண்ணாதீங்க, இது சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தார். நானும் அவர் கூடயே தான் வேலை செய்தேன். அப்புறம் என்கிட்ட ஒரு நாள் அவருடைய நண்பர் எனக்கு சொன்னாரு, இது மாதிரி அவஸ்தைப்பட்டு இருக்கிறாரு, ஏதாவது வழி இருக்குதான்னு. அத நீங்க கேக்குறீங்களா, அவரு இல்லோ கேட்கணும், கூச்சப்படுறாருப்பா அவரு அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு அவரை இட்டுன்னு ஒரு நாள் எங்க வீட்டுல உட்காந்து பேசினாரு. ஜாதகத்தெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்த்துட்டு பொண்ணு பையன் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனையும் வர சொல்லி, அந்த பையன் வெளியூர், பெண்ணு வீட்டுக்கே போயிட்டு 2 பேரையும் வர சொல்லி 2 குடும்பத்தாரையும், அந்த பையனுடைய தகப்பனாரையும் பெண்ணினுடைய அப்பா அம்மா அக்கா தங்கச்சிகளையும் உட்கார வச்சு பேசி 2 பேரையும் பொண்ணையும் பிள்ளையும் சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் நேரடியா நானே கேள்வி கேட்டு அவங்க 2 பேரும் கொடுத்த பதில் எனக்கு திருப்திகரமா இருந்த நிலையில கல்யாணம் பண்ணுங்க, எதையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இருக்குது. முதல்ல பொண்ணு பிறந்தது, 2வது ஆண் பிறந்தது. அந்த கல்யாணத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அவனுடைய ஊர்ல சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டிக்கணும், சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ 1000 ஜோசியர் சொன்னாங்க, 1000 விஷயங்கள் நடந்தது. இப்ப அந்த ஜாதகம் என்கிட்ட இல்ல, இருந்ததுன்னா கூட காமிப்பேன் நானு. நம்ம ஐயா அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு சோதிடம் தெரியும், இருந்ததுன்னா காமிச்சிருப்பேன். என்கிட்ட இல்ல, அப்பெல்லாம் நானு இந்த மாதிரி ஒரு தளத்துல நாம இருப்போம் வருவோம்ன்றதுலாம் தெரியாது இல்லைங்களா, எடுத்து சேகரித்து வைக்கலாம் அதெல்லாம். இப்பவும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அது மாதிரி சில விஷயங்களை ஆணும் பெண்ணும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நல்லா இருக்கும். அதே போல இந்த காலத்திலேயும் எப்பேற்பட்ட திருமணமா இருந்தாலும் அந்த ஆணையும் பெண்ணையும், மணமகனையும் மணமகளையும் பேசி முடிவெடுத்து ஒரு கருத்து உடன்பாட்டோடு செய்யக்கூடிய திருமணங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அது மாதிரி பல திருமணங்கள் நல்லா இருக்கும். பெற்றோர்களா முடிவு பண்ணிட்டு செய்யக்கூடியது, பசங்களை கேட்காத முடிவுக்கு வந்தோம்னா சில சிக்கல்கள் பிரச்சனைகளோடு காலம் கழிக்கிறாங்க. ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு இல்லாம போகுது. இப்படி பல விஷயங்களில் வரன் தேடுறதுல, ஜாதகம் பார்க்கறதுல இதெல்லாம் நாம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதெல்லாத்தையும் நாம உற்று நோக்கி சில விஷயங்களில் விட்டு கொடுத்து, சில விஷயங்களில் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய திருமணங்கள் மிக நல்ல அற்புதமா இருக்குதுங்க. எதையும் எதிர்பார்க்காத மனசுத்து செய்யக்கூடியது நல்லா நன்மையில் முடியுதுன்றத சொல்லி, இந்த மாதிரி எல்லோருமே இருந்தா நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்புக்கும் நான் நன்றி கூறி, எனது கருத்துக்களில் ஏதேனும் தவறுகளோ குற்றம் குறைகளோ இருந்தால் பொறுத்தருக என்று வேண்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், முருகன் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க பல பொருத்தத்தை பத்தி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல பேச்சு குறைஞ்சுக்கிட்டே போகுது. உண்மையிலுமே பேசவே மறந்து போயிடுவோம் போல இருக்கு. ஆதி காலத்துக்கு திரும்ப போயிட்டு இருக்கிறப்பல ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் இப்ப சைகை பாஷை, அதுக்கப்புறம் அதுவும் போயிடும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லெவல்ல தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டே நம்ம பேசுறது இல்ல. பேச வேண்டும், பேச வேண்டும். நிறைய பேசணும் தான், அதுதான் நல்லது. இல்லைன்னா மொழியே இல்லாம போயிடும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுன்றத இன்னைக்கு யாருக்கு, நிறைய பேருக்கு தெரியுமான்றது டவுட் தான். ஆனா உண்மையிலுமே அதெல்லாம் அந்த காலத்துல நடந்ததுதான். நடந்திருக்குது. அதுதான் எனக்கு எங்க பாட்டிக்கே நடந்தது. எங்க அம்மாயி அப்படின்னு சொல்லுவோம், எங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள எங்க தாத்தா ராத்திரியோட ராத்திரியா தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு.
வீட்டுல இருந்து கடத்தி கொண்டு போய் பொண்ணுக்கு அவங்கள பிடிக்காத எல்லாம் தூக்கிட்டு பொண்ணை போயிட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா அப்ப எல்லாம் உறவுக்குள்ளேதான் கல்யாணம் ஆமா, மோஸ்டா உறவுக்குள்ளதான். தஞ்சாவூர். ஆமா உறவுக்குள்ளதான் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா பொண்ணு கேட்டு பார்த்தாரு குடுக்கல. பொண்ணுக்கு விருப்பமா இல்லையா அதெல்லாம் கேள்வியே இல்ல. அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு குடுக்கலையா, பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் புரிஞ்சு அது போச்சு. மாதிரிதான் பண்ணிக்கினாங்க. இதெல்லாம் 2 வந்து சுவாரஸ்யமா நாங்க பேசுறப்ப, நாங்க ஊருக்கு போயிருக்கிறப்ப பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கேட்கறப்ப. ஸோ அதெல்லாம் உண்மையாலுமே நடந்த விஷயங்கள் தான். இதை பத்தி எல்லாம் விளக்கியமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி. அடுத்து ஹேமராஜ் சார். நன்றி நன்றி. ஹேமராஜ் கிருஷ்ணன் சார். மேடம் விளங்குதா மேடம்? மேடம் நான் ஏன் பேச ஒத்துக்கிட்டேன்னு இப்ப கொஞ்சம் இப்ப யோசனையா இருக்கு. ஏன்னா எல்லாம் பெரியவங்க எல்லாம் இவ்வளவு விஷயம் பேசுனாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்க இல்ல இளம் வயது உள்ளவங்களும் வந்து பேசணும். ஆக்சுவலா நான் இவங்க பெரியவங்க நாங்க எல்லாம் பேசுனது வந்து எங்களோட அனுபவத்தை பேசணும், ரைட்டு. இப்போ நீங்க இளைய தலைமுறை வந்து நீங்க என்ன எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க இப்போ அப்படின்றத உங்க கருத்துக்குள்ள வேணும் இல்லையா? அதுக்குதானே இந்த தலைமை வந்து நம்ம என்ன எல்லாருடைய கருத்துக்களும் பகிரப்பட வேண்டும். அதற்கான தளம் தான் இது. சரி நீங்க சொல்லலாம், சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். இல்ல திருமணத்துல எத்தனை திருமணம் இருக்கு, எத்தனை வகையான திருமணம் இருக்கு. அது உண்மையிலுமே ரொம்ப அருமையா சொன்னாரு. எவ்வளவு வகை திருமணம், அந்த காந்தர்வ விவாகம் இதெல்லாம் வந்து முன்னாடியுமே அந்த காலத்துல இருந்து இருந்த விஷயங்கள் தான். மேடம் அது திருமணம் எனக்கு தெரிஞ்ச அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் தான் காமனா உள்ளது. அப்புறம் பொருத்தத்துல இந்த 10 பொருத்தம் சொல்லுவாங்க ஜாதகத்துல. ஐயா சொன்னது ஊர் பொருத்தம், சொந்தக்காரங்க பொருத்தம், இது ரொம்ப புதுமையா இருந்துச்சு. இல்ல இதெல்லாம் அந்த காலத்துல மோஸ்டா உறவுக்குள்ளதான்ப்பா கல்யாணம் நடந்ததே. அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தான் நம்ம வந்து விலகி போயிட்டோம் எல்லாம். இதுக்கு முக்கியமா நான் ஒரு விஷயம் கூட சொல்லுவேன். நானு ஜோதிடர்கள்லாம் தான் ஊருக்குள்ள இருந்தா நீ பொழைக்க மாட்டப்பா, நீ வெளியூருக்கு போன்னு துரத்தி விடுறாங்க. ஊர்ல இருந்தா நீ நல்லாவே சம்பாதிக்க மாட்ட, நீ வெளிநாடு போனாதான் சம்பாதிக்கலான்னு பாதி பயல வெளியில அனுப்பி விட்டா என்ன பண்றது? அவங்க போய் அப்புறம் வெளியில தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டிய காலத்துக்கு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க இல்லையா? இது வந்து நான் ஜோதிடர் மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறேன். ஓகே சொல்லுங்கப்பா. ஓகே, ஸோ அதான் மேடம். ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. நான் அதான் அடுத்த வாட்டி நான் ரொம்ப கேட்கலான் இருக்கேன், பேசுறத குறைச்சிட்டு கேட்கலான் இருக்கேன். ஸோ என்னோட அனுபவம் மேடம், ஒரு 18 வயசுல நான் மனைவி சந்திச்சேன். அப்போ ஹைஸ்கூல் படிச்சுருக்கோம் 2 பேரும். ஸோ அப்பயே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ விரும்பி ஒரு வருஷத்துலேயே வந்து எனக்கு அப்போ ஜாதகத்தெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. அப்போ 18 வயசுலேயே. ஸோ ஒரு ஜாதகரை பார்த்தோம். அவர் சொன்னாரு 4 பொருத்தமும் 4.5 பொருத்தமும் இருக்குதா அப்படின்னாரு. ஸோ அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் 5 பொருத்தமும் 4.5 பொருத்தம் தானே இருக்கு, ஐயோ வீட்டில் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஜாதகம் கிரியேட் பண்ணுவோம், 10 பொருத்தமும் இருக்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை பண்ணுவோம். அப்படிலாம் பிளான் பண்ணி இது பண்ணி ஒரு ஜோதிடரை பார்த்தோம். அவர் சொன்னார், ஐயா நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது, அது வந்து எங்களோட இதுக்கே தப்பானது. 5 பொருத்தம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுதான் உகந்தது, உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நீங்க 10 பொருத்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அறியாத வயசு தானே, 18 வயசு 19 வயசு தான். ஸோ அது பிறகு அப்புறம் வீட்டுலாம் தெரிய வந்து அப்புறம் சொன்னாங்க, படிச்சு முடிங்க அப்புறம் வேலைக்கு போங்க அப்படின்னு, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி பேசலான்னாங்க. ஸோ அது மாதிரி படித்தோம், வேலைக்கு போனோம், வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பையன் இருக்கான் மேடம். கல்யாணம் பண்ணி இப்போ நாங்கள் விரும்பிய ஒரு 18 வருஷம் ஆச்சு. 18 வயசுல கல்யாணம் பண்ணோம். இப்போ எங்களுக்கு வயசு 36 வயசு. எனக்கு மனைவிக்கு ஒரே வயசு தான். ஸோ ஒரு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். நாங்கள் ஒரு 29 வயசுல கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கழிச்சு பிறந்தவர். ஸோ இங்க பேசிக்கலி மேடம் மலேசியால இங்க வந்து இந்த மாதிரி சங்கம்லாம் முன்னல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்போ கொஞ்சம் வந்துருச்சு மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷம் இந்த ஃபேஸ்புக், இந்த சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் வைரல் ஹைப் ஆன பிறகு வந்து இப்போ தமிழ்நாடு இருக்கிற மாதிரி சங்கமும் இங்கேயும் வந்துருச்சு இப்போ. ஸோ நான் அதை பார்க்குறேன். மேட்ரிமோனியும் கொஞ்சம் அப்படியே பூம் ஆகுது, நிறைய பேர் பாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வரலாம் தேடுறாங்க. ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ இல்லை மேடம். ஸோ இதை லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க இல்லை உறவினர் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு மூலியமா அப்படி கல்யாணம் பண்ணுவோம், இல்லைன்னா லவ் மேரேஜ். முக்கால்வாசி இங்கே வந்து லவ் மேரேஜ் தான் மேடம். ஸோ அது பிறகு ஜாதகம் பார்க்குறாங்களா இதெல்லாம் அது தனிப்பட்ட கருத்து அது. பட்
நீங்க மலேசியாவிலே செட்டில்டா? அங்கேயே தான் படிச்சது எல்லாமே அங்கதானா? பிறந்து வளர்ந்தெல்லாம் அங்கதான் மேடம். எங்களோட மலேசியா தான். அம்மாச்சி தாத்தா வந்து அவங்க புதுக்கோட்டையில உள்ளவங்க. புதுக்கோட்டை. ஓகே. அதான் எப்படி இங்க இருந்து போனவங்க தான். அவங்க அங்க இருந்து இங்க வந்து இங்க வேலை செஞ்சவங்க. ஜப்பானோட ஆக்குபேஷன் டைம்ல வேலை செஞ்சு அப்படி இங்க இருந்தவங்க. அப்பா அம்மாலாம் அங்க பிறந்தவங்க தான். ஓகே. ஸோ பட் இன்னும் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்காங்க. சின்னம்மாச்சிலாம் வந்து இன்னும் இருக்காங்க. நான் போன வருஷம் அங்கே வந்தேன் மேடம். சின்ன ஐயா கூட பார்க்க ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல. ஸோ ஆனால் எனக்கு வந்து அங்கே என்னமோ இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி ஜாதிகள்லாம் பார்க்குறாங்க, அது மாதிரிலாம் இருக்கு, ஸ்டில் இருக்குதான். பட் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் இல்லை மேடம். ஒரு இருக்கு, பட் ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வருது. மீன் இப்போ வர தலைமுறைகள்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பொருட்படுத்துறது இல்லை. இப்ப நாளைக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிச்சேன்னா, ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஐ மீன் ஜாதகம் பார்ப்பேன், பொருத்தம் இருக்கான்னு பார்ப்பேன். பட் நீங்க ஜாதி அப்பவே அதாவது காதலிச்சா காதலுக்கு ஜாதகம் பார்க்க கூடாதும்பாங்க. நீங்க காதலையும் பண்ணிட்டு ஜாதகத்தையும் பார்த்திருக்கீங்க. அப்புறம் இல்ல மேடம், அதான் வீட்டுல ஒத்துக்குவாங்களா, அது ஒரு பயம் வேற. ஸோ அதான் அப்ப இள வயசுல எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல, 2 பேரும் ஐயோ பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு ஒரு இதுதான். அது நான் அந்த பொருத்தத்தை பார்த்து நான் பண்ண மிஸ்டேக், அந்த பொருத்தத்தை பார்த்து வீட்டுல கொண்டு வச்சுட்டேன். நான் காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்க போகும்போது எங்க அம்மா அது கண்ணில் பட்டுருச்சு. அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி ஸோ பெத்தவங்களுக்கு மன வருத்தம் தானே. பையன் அவனே போயிட்டு பொருத்தெல்லாம் பார்த்துருக்கானு அவங்களுக்கு மன வருத்தம் தானே. ஸோ அறியாத வயசு. ஸோ அது முடிஞ்சு மேடம். பின்ன அதுதான் கல்யாணம் சொன்ன மாதிரி லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், இது பேசிக்கலி இந்த 2 இதுல தான் வரும். இந்த தூக்கிட்டு போய் ஓடி இதெல்லாம் ரொம்ப ஓடி போய் கல்யாணம் பண்றதுலாம் இருக்காங்க, பார்த்துருக்கேன். அது லவ் மேரேஜ் கீழே தானே வரும். அதை 2 வீட்லயுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். தூக்கிட்டு போறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், படத்துல பார்த்துருக்கேன், தமிழ் படத்துல பார்த்திருக்கீங்கல்ல. அதெல்லாம் உண்மையிலுமே நடந்த விஷயங்கள் தான். பல கிராமத்துல ரொம்ப இதா நடக்கும் அதெல்லாம். அப்புறம் வேலை தான் மேடம். வேலை தேடுறது வந்து இங்க வந்து போட்டி எப்படின்னா, ஐ மீன் இங்க வந்து டைவர்சிட்டி இருக்குல்ல. நாங்க வந்து இங்க வந்து வேற ஒரு மதத்துல உள்ளவங்க, இனத்துல உள்ளவங்க, மதம் சொல்ற இனத்துல உள்ளவங்க, மலைமொழி பேசுறவங்க, அப்புறம் சைனீஸ், அப்புறம் இந்தியன். இங்க இந்த தமிழவங்க, நம்ம இந்தியன் சொல்லுவாங்க. இங்க ஒரு 3 கம்யூனிட்டி இங்க மெயினா அங்க இருக்கும். அதை தவிர்த்து அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வரவங்க கூட ஒரு காம்படிஷனு. ஸோ ஆரம்பத்துல இவங்களுக்குள்ளதான் போட்டி இருந்துச்சு. இப்ப வெளிநாட்டுல வந்து இமிகிரண்ட்ஸ் நிறைய வராங்களே. ஸோ இந்தியால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, அப்புறம் வெவ்வேறு ஊர்ல இருந்து வராங்களே. ஸோ அவங்க கூட கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேடம், நான் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல வந்து 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, இப்ப தமிழ்நாட்டுன்னு ஒருத்தர் வந்தாரு. 2 பேருமே மாஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 26, 25 வயசு தான். அதுக்குள்ளே மாஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க ஜஸ்ட் ஒரு டிகிரி தான் வச்சிருக்கோம். ஆனா அவங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. ஸோ அவங்க கூட கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ தப்பா சொல்லல, பட் இதெல்லாமே சவால்கள் தானே. அதான் வேலைன்னு பார்க்க போக வேலை இடத்துலயும் நிறைய சவால்கள் இருக்கு சந்திக்கிறது. வேலை கிடைக்கிறதே ஒரு சவால்னா, அது உள்ள போன பிறகு அதை தக்க வச்சுக்கிறது அது இன்னும் பெரிய சவால். உண்மைதான் மேடம். ஸோ இந்த மாதிரி கார்பரேட் வேர்ல்ட்ல இப்படிதானே, ரொம்ப காம்படிஷன் தான். முன்ன சில இங்க லோக்கல் கம்பெனி எடுத்துக்கிட்டா கிட்ட ஐ மீன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல அவங்க மதத்துல உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரையாரிட்டி, முக்கியத்துவமா அந்த ஃபேவரிங் பண்ணுவாங்க, இருக்கிறது இருக்கு. பட் எம்என்சி கம்பெனி மாதிரி, வெளிநாட்டு கம்பெனி மாதிரி இருந்தா அங்க வந்து பெரும்பாலும் எம்என்சி கம்பெனி திறமைகளை பார்ப்பாங்க. அங்கேயும் பாலிடிக்ஸ்லாம் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லல, பட் ரொம்ப திறமைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. திறமை இருந்தா நீங்க வேலை செய்ய முடியும், இல்லைன்னா திறமை இல்லைன்னா ஷூட்டர் சைட்ன்றப்பல ஃபயர் அட் ஒன், அவ்வளவுதான். ஒன்லை ஃபயர்னு போட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிதான் மேடம். அதான் எம்என்சி கம்பெனியோட இது. ஸோ இப்போ நான் வேலை செய்யறது ஒரு எம்என்சி கம்பெனி தான், யூரோப்பியன் கம்பெனி. ஸோ இங்கே வந்து திறமைக்கு தான் மேடம் உங்களால வேலை செய்ய முடிஞ்சு. நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் நான். ஸோ ஆனால் நம்ம நிறைய கஸ்டமர்கிட்ட பேசுறோம்ல. ஸோ இங்கேயும் அந்த போட்டிகள், பொறாமைகள் ஸ்டில் என்ன இருக்கு. நான் வேலை தேட ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் எனக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பேசி விட்டாரு ஒரு ஃப்ரெண்டு தான். எனக்கு அவர் ரொம்ப பழக்கம் இல்லை, ஆனால் அவர் பேசி விட்டாரு. அப்போ வந்து நான் நிறைய பேர்ட்ட வேலை கேட்டிருக்கேன். என்னோட கல்யாணம் பண்ணி கூட எனக்கு வேலை கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. நிறைய பேர்த்திட்ட வேலை கேட்டிருக்கேன், தெரிஞ்சவங்க தெரியாமகிட்ட கேட்டிருக்கேன். ஸோ சில பேர் வந்து பதில் சொல்லுவாங்க, சில பேர் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு அமைப்பு பாருங்க. இது கடவுள் வந்து இப்போ எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனில இருக்கேன். நான் வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை.
அந்த அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இப்போ யாராச்சும் என்கிட்ட வேலை கேட்டாங்கன்னா, வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டாங்கன்னா, நான் உங்கள்கிட்ட இருக்கு இல்லை இன்டர்வியூக்கு வாங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுங்க, ரெசுமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணும். யாரையும் வந்து உதாரணப்படுத்த மாட்டேன். ஏன்னா முன்ன வந்து ரொம்ப நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ எனக்கு நடந்தது வந்து யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கிளியரா இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா ஏன்னா வேலைக்கு ஆள் எடுக்கும்போது திறமைகளை பார்க்கணும். பட் அதே நேரத்தில் அவங்க மனசு புண்படக்கூடாதபடி அழகா எடுத்து சொல்ற மாதிரி. இல்லை என்பதையே கூட அழகாக சொல்ல வேண்டும். ஆமா மேடம். ஸோ அதுதான் மேடம் சொல்ற கல்யாண சேலஞ்ச் சொன்னேன், அப்புறம் வேலைகள் சேலஞ்ச் சொன்னேன். ஸோ இப்படிதான் மேடம் எல்லாம் ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் போட்டிகள் தானே மேடம், போட்டிகள் மீன் பிரச்சனைகள் தான். பட் பிறவி எடுத்துட்டோம்னாலே இறப்பு வரை சவால் தான், அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒரு சவால்கள் இருக்கத்தான் செய்யும். சாவே இன்னைக்கு மரணமே ஒரு சவாலா ஆயிட்டு வருது. ஏன்னா எல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவு வந்த பிறகு அவன் சாவறதுக்கு, அதாவது நம்ம உயிரோட நிறைய நாள் உயிரை நீட்டிக்கிறதுக்கு, வயதை நீட்டிக்கிறதுக்கான இதுதான் நிறைய இருக்கே தவிர அதற்கான வசதிகளும் நம்ம மருத்துவ உதவிகளும் வந்திருக்கு. யாருக்கும் சீக்கிரம் போறதுக்கு மனசு வரல. அதனால உண்மைதான் மேடம். ஸோ இந்த மாதிரி தொழில் நம்மள தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப அடிக்கடி படிக்க வேண்டியதா இருக்கு. ஐ மீன் புதுசா படிக்க வேண்டியதா இருக்கு. நம்மள எப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதனாலதான் இப்ப கட்டுறது கைமண் அளவுது, கல்லாதது உலக அளவுன்றது கரெக்டா இருந்துட்டு இருக்கும். சாகுற வரைக்கும் நம்ம எதையுமே வந்து முழுசா முடிச்சிட போறது இல்ல. கண்டிப்பா மேடம். அதான் மேடம். அதே மாதிரிதான் ஜோதிடமும். சோ இப்ப வேலையில பிரச்சனையா இருக்கா, சோ இப்ப பாக்குறது 6ஆம் கட்டம் என்ன சொல்லுது, 10ஆம் கட்டம் என்ன சொல்லுது, இதெல்லாம் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான் மேடம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஹேமராஜ் சார், தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களோட கருத்தை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. பணிவேல் சார், வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? எதுவும் கவிதா ஐடியில இருக்கிறவங்க, கவிதா மேம் இல்ல. பணிவேல் சார், ஐயா நீங்க எதுவும் சொல்ல விரும்புகிறீர்களா? அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மிகுந்தவங்க சொல்லுங்க சார். இல்ல, அப்பா பையன் பேசாத இருக்கிறது, அம்மா மூலமா பேசுறது, அதெல்லாம் தவிர்க்கணும். அப்பதான் குடும்பத்துல சொல்றது நடக்கும். அப்பா வந்து அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வந்து பையன்கிட்ட சொல்லி, பொண்ணு அது மாதிரி பேசுற இடத்துல திருமணங்கள்லாம் 3 பேருமே ஒண்ணா உட்காந்து பேசணுமா, அது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும். ஜென்ம பகை மாதிரி நினைச்சிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லி மேரேஜ் பண்ணிட்டு, அது முக்கால்வாசி எல்லா வீட்லயும் அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்படிதான் இருக்கும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இல்ல. அப்பாவும் கொஞ்சம் இறங்கி போய் நம்ம பையனோட பேசுறோம், கல்யாணம் பண்ற என்னெல்லாம் இருக்கு அவருக்கு, அவரு பார்த்து நேரம் பேச என்ன இருக்கும், அதை வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் தான் ஒரு நம்ம குழந்தைக்கு. அதே போல இந்த லவ் மேரேஜ் பண்ணின்னு போற ஒரு பையன் இருக்கானா, ஜாதக பிரகாரம் தெரியும். அவனால வந்து நீங்க கட்டாயப்படுத்தலாம் தூத்துக்குலாம் கொண்டு கொடுக்க முடியாது. லவ் பண்ற பையனுக்கு அவன் ஜாதகம் பார்த்தாவே தெரியும். எல்லா அனுபவத்துல சொல்லிடலாம். நான் என் பையனார ஜாதகத்தை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னையே 7 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டேன், ஒரு லவ் மேரேஜ் நடக்கும், ஜாக்கிரதையாரு வேணாம் அப்படின்னு சொன்னேன். செல்ராஜ் ஐயா நடக்கும் அப்படின்னு அதுல இருக்கேல, அப்ப அது நடத்ததான் செய்யறோம், அப்புறம் ஜாக்கிரதையா இருக்குது. அது போல கேட்டேன், அவன் சொல்லிட்டு அவன் ஏதோ மாறுவான்னு நினைச்சேன். ஆனா இருக்க எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். யாரும் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் சந்தோஷத்தோட கிடையாது, பையனை விட்டு கூடாதுன்றதுக்காக ஒத்து போறாங்க. மனப்பூர்வமா யாரும் அந்த திருமணத்தை மனசுக்குள்ள ஒரு வெறுப்போடு தான் பண்றாங்க. ஏன்னா பையன் போயிடுவானே, பொண்ணு போயிடுவாள, பொண்ணு ஓடி போயிட போறாள, அவ எப்படியோ அப்படின்ற ஒரு பயத்திலே தான் பண்றாங்களே தவிர, அந்த பயமே அவங்களுக்கு கடைசியில கோபமாயி அவங்க தனிமைப்படுத்துறாங்க. பெரிய வயசானவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துல இந்த ஜாதிலாம் வந்து கொஞ்சம் ஜாதின்றது ஒரு வெறி பிடிச்ச இடம் இல்லை, அது ஒரு பழக்கம். அது தெரியாத நிறைய பேர் ஜாதி வெறிலாம் சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பழக்கம்னா அவங்க அம்மா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தான் சமையல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அங்க போனாலும் உடனே பிக்கப் ஆகும். இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து எங்க அம்மா இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே விவாதமா.
அது மாதிரிலாம் ஜாதின்றது பெரிய வெறி இல்ல. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இப்ப நம்மளுக்கு சொல்றானே தவிர அவன் ஜாதியில தான் கல்யாணம் பண்றான். இல்ல அது வந்து ஒரு இனம் தான். ஜாதின்றதெல்லாம் ஒண்ணும் அது தப்பா புரிந்து இனம் பழக்க கொள்ளப்பட்டு அது வழக்கம் அப்படியே பழக்க போயிடுச்சு. வழக்கம் வேறுபடும். அந்த பழக்க பழக்க வழக்கம் வழக்கம் வேறுபடும். வேறுபடாத பழக்க வழக்கம்னா வாழ்ந்த வாழ்க்கை அதனால வாழ்க்கை பிரச்சனை வரக்கூடாது. அதுல ஒத்து ஆமா. போயிட்டா பிரச்சனை கிடையாது. அதுல பாதி சரியாயிடும். இந்த வரதட்சணை எல்லாம் பெரிய விஷயம் இப்ப யாரும் கேட்கறது இல்ல. வரதட்சணை யாரும் கேட்கறது இல்ல. நான் கேட்கல வேணாம் சொல்ல. ரொம்ப நீ எதுவுமே வேணாம் சும்மா பொண்ணு கொடுன்னா அவனுக்கு என்ன பட்ட நோய் இருக்குதுன்னு கேட்பான். அது உண்மை. எதுவும் வேணான்னு ஒரு பயப்பட அவன் பொண்ணு கொடுக்குற பயப்பட எதுவுமே வேணாம்னா வந்துருது. என்ன நீ எதுக்கு யூஸ்ல எடுத்து போயிட்டு இவனுக்கு நம்ம போய் எப்படி கொடுக்க யோசனை கொடுக்கல. அது உண்மைதான். அப்புறம் நீங்க ஒன்ன சொல்லலாம். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஈக்குவலா பண்ண முடியாது. என்னுடைய பையனோட சம்பளத்தோட அந்த பொண்ணோட சம்பளம் அந்த பொண்ணுக்கு வேலையே இல்லை. ஆனா எம்டெக் படிச்சிருக்கிறேன். அதை நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நல்லா படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வசதியா இருக்கும். நல்லா படிக்கிறார். அது மாதிரி அவர் என்ன நகை போடணும்னு கேட்கிறாரு. தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லல. உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க. அவங்க என்ன கேட்கறாங்களோ அது உங்க பொண்ணுக்கு தேவையானதை போட சொல்லுங்க. அவ்வளவுதான். எனக்கு தேவையில்லை. ஆனா நீ உங்க பொண்ணுக்கு போட்டிருப்பீங்களா அது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்னுடைய முயற்சி என்னுடைய மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அது என் மகனுக்கும் என் மகளுக்கும் அந்த சம்பந்திக்கும் என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் என்ன கொடுத்தேன். அது மாதிரி உங்க பொண்ணுக்கு செய்யுங்க. அது மாதிரி செய்யுங்க. அப்போ நான் ஒரு 1/2,000 கம்மல்ல போட்டுறேன். அது கூட போடலன்னா கூட பரவாயில்ல. நான் எதுவும் கேட்கல. ஆனா இந்த பொண்ணு படிச்சு இருக்குன்றதுக்காக எனக்கு விருப்பம் இருக்கு. என் பையன்கிட்ட சொன்னா ஒத்துக்குவோம். கல்யாணம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு. சரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அத அங்க போனோம். அங்க எம்டெக் படிச்சாலும் அந்த பொண்ணுக்கு அங்க வேலை கிடைக்காதுன்னு ஜாதகம் சொல்லுது. எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். அவனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சு. அவன் பிடெக் படிச்சானா அங்க வந்து அந்த முடிச்ச பீரியட்ல வேலை தேடனா நல்ல வேலை கிடைக்கும். இன்னும் 2 வருஷம் எம்டெக் முடிச்சுட்டு போயிருந்தானா அந்த வேலை கிடைக்கிற பீரியடு மாறிடும். அவனுக்கு வேலை கிடைக்காத இவளை போலவே அவனும் சுத்தி இருப்பான்ன்றதுக்காக நான் பிடெக் போதும்பா சொல்லிட்டு மேரேஜ் பண்ண நல்ல ஹையர் ஆபீசரா நல்ல நிலையில. அந்த ஜோதிடர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும். நம்ம பையனை இது பிடெக் படிச்சுக்கிறான் பொண்ணுங்களை படிக்க வைக்க கூட ஒரு வேலைக்கு தேவையான அளவுக்கு தான் படிக்கணும். சும்மா இருக்கிறன்றதுக்காக பிஹெச்டி படிக்க கூடாது. பிஹெச்டி பையனை திருப்பி கிடைக்கிறது பெரிய அரிதான விஷயம். அருவருப்போட ஒரு யூஜி பையனை கல்யாணம் பண்றாங்க. என்ன அப்ப அப்ப அது முதல்ல போதும். நம்ம பொண்ணுக்கு இப்போ ஒரு யூஜி பண்ணா ஒன்னா பிஜி ஒன்னா பண்ணலாம். அவ்வளவுதான். பிஹெச்டி கண்டிப்பா செய்யக்கூடாது. அதுக்காக வேலை கிடைக்காது. மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அப்படி பண்ணனா அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஹெச்டி பண்ணிட்டு அது போல பரவாயில்ல. பிஹெச்டி பண்ணிட்ட பொண்ணுங்க எவ்வளவு பொண்ணுங்க பிடெக் பையனை கல்யாணம் பண்ணீங்கன்னு கடைசி வேற வழி இல்லாத 35 வயசு ஆகி போச்சு. பிஹெச்டி பண்றதுக்கே 30 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது மாதிரி எல்லாம் மேரேஜ்ல நடந்துட்டு அதுல வந்து கல்யாண விஷயத்துல பெண்கள் கூட யூஜி படிச்சு ஒரு பிஜி பண்ணலாம். வேலை கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லை பிஜி பண்ணலாம். அதோட நிறுத்திட்டு மாப்பிள்ளை அப்படி படிக்கும் போதே யோசனை பண்ணிக்கணும். நம்ம பிஹெச்டி பையன் தான் மாப்பிள்ளை தான் தேடணும் அப்படின்னு ஒரு எண்ணங்களை வளர்த்துக்க கூடாது. ஏன்னா அந்த பிஹெச்டி பையன் அந்த பையன் இருக்கணும்னா அவன் பிஹெச்டி படிக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு 35 வயசு ஆகணும். அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்ல ஓல்டேஜா இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டியது. அதனால அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத 35 வயசு ஆன உடனே யாராவது ஒரு பையன் தலையில கட்ட வேண்டியது. அது அருவருப்போட ஒரு முகூர்த்தமா நடக்குது. அதெல்லாம் என்ன பண்றது? இப்ப இந்த திருமண தகவல் மையில நல்ல தகவல் இருக்குது. எல்லா நோட் புக்கு தான் பார்ப்போம். பக்கத்துல உக்காந்துக்கிற பொண்ணுக்கு அப்பா உக்காந்துருக்கும். யாருங்க உங்க பொண்ணு? நானே இப்போ திருமண தகவல் மையத்துல 2 திருமண தகவல் மையத்துல கனெக்ஷன் இருக்கு போறேன் நான். நீங்க இந்த பையில விட்டுட்டு இந்த பக்கத்துல உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் பொண்ணு என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்றீங்க, கொஞ்சம் நீங்க 2 பேரும் பேசுங்க. சீக்கிரம் கிளிக் ஆகும். இந்த ஃபைலை பார்த்துட்டு போன் அனுப்பிச்சு மெசேஜ் அனுப்பிச்சு அவர் பதில் அனுப்பல. அவர் அதை எந்த பொண்ணுக்கு சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அழுகுறாங்க. அதனால பக்கத்துல உட்காந்துருக்கோம். நண்பர்களோட பேசணும். நம்ம விஷயத்தையும் அவங்க கிட்ட பேசணும், இவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சால நண்பர்களோட நல்ல ஒற்ற நண்பர்களோட பழகி அவங்களோட இது போல பையன் படிச்சிருக்கான், நல்ல பொண்ணு தேடுறேன், என் பொண்ணு படிச்சிருக்கா, நல்ல பையன் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழக்கம் பேசணும். நண்பர்களோட பேசணும். திருமண தகவல் மையத்துல உட்காந்து கூட பேசணும். அப்போ சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்.
நன்றி. நான் ரொம்ப பேச வேணாம், சும்மா ஒரு 2 வார்த்தை சொல்லலாம்னு நினைச்சேன். நன்றி. ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. பல்லவி சொல்லுங்கம்மா. இதுமா என் பண்ணிக்க. நான் சொல்லிடுறேன். இன்று தங்களது கருத்துக்களை கூறிய அனைவருக்கும் சேனல் சார்பாக மிக்க நன்றி. நன்றி 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 நன்றிம்மா, நன்றி.